யார் பாடினானா விட்டலனே எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவானாம். நாமதேவ கீர்த்தன கரி அப்படின்ற பாட்டில் இருக்கு. அதனால விட்டலனே ஆடுறான் அப்படின்னா நம்ம ஆட வேண்டாமா? எல்லாருமா சேர்ந்து ஆடுங்கோ. வேடா வேடா ஓ பண்டரி, வேடா வேடா ஓ பண்டரி, வேடா வேடா ஓ பண்டரி, வேடா வேடா ஓ பண்டரி, வேடா 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 ஓ பண்டரி, வேடா வேடா ஓ வேடா 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 ஓ பண்டரி, வேடா வேடா ஓ பண்டரி, வேடா வேடா ஓ பண்டரி, வேடா வேடா ஓ பண்டரி, மூர்ச்சேலவா பீமாதிரி, மூர்ச்சேலவா பீமாதிரி, மூர்ச்சேலவா பீமாதிரி,
वनमाली वासुदेवा जगन्मोहन राधा रमण 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 जगन्मोहन
ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಪ್ಪುತ ಗೆಜ್ಜ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಪ್ಪುತ ಗೆಜ್ಜ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಳ್ಳೆಯಂತೆ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಳ್ಳೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಚಕ್ಕರೆ ತುಪ್ಪದ ಕಾಲು ಬಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಚಕ್ಕರೆ ತುಪ್ಪದ ಕಾಲು ಬಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ महालक्ष्मी देवी की जय। प्रभु रामचंद्र के दूता हनुमंता अंजनेया प्रभु रामचंद्र के दूता हनुमंता अंजनेया हनुमंता 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 अंजनेया हनुमंता 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 अंजनेया हे पवन पुत्र बलवंता बलभीमा 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 अंजनेया बलभीमा 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 अंजनेया बलभीमा 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 अंजनेया बलभीमा 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 अंजनेया बलभीमा 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 अंजनेया श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम श्री राम जय राम जय जय राम सीताराम जय राधे श्याम सीताराम जय राधे श्याम सीताराम जय राधे श्याम बोलो सीताराम जय राधे श्याम सीताराम जय राधे श्याम बोलो सीताराम जय राधे श्याम सीताराम जय राधे श्याम
आंजनेय मूर्ति की जय, समस्त भक्त मंडली की जय, समस्त साधु मंडली की जय। राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण। राम 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 राम। அதி அற்புதமான நாம சங்கீர்த்தனம். நம்ம அத்தனை பேரையும் பகவான் சன்னிதானத்தில் தான் ஏற்கனவே இருக்கோம். பகவானை இங்கே கொண்டு வர வச்சுட்டா திருமதி வாத்சல்யா ஸ்ரீராம் குழுவினர்கள் ரொம்ப விசேஷமான ஒரு நாம சங்கீர்த்தனம், திவ்ய நாம சங்கீர்த்தனமாகவே மாறி எடுத்து அவளுடைய நாமாவளி நம்மளுக்கு. ஏன்னா பகவான் நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத அப்படின்னு நடுவில் அவள் சொன்னால், விட்டலன் இங்கே வந்துட்டான், நம்ம பாடும்போது அவன் ஆடின்னு இருக்கான்னு. அது பிரத்யக்ஷமாகவே வந்து கொடுத்தார். மத்பக்தாக எத்திர காயந்தி, என்னுடைய பக்தர் எங்கே கானம் பண்ணுறாலோ அங்கே தத்திர திஷ்டாமி நாரதன்னு நான் அங்கே வைகுண்டத்தை விட்டு இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற வாக்கியம் போல் பகவான் இங்கே பிரத்யக்ஷமாக வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஏன்னா கலவு சங்கீர்த்த கேசவம், இந்த கலியில் எதை நம்ம பிடிச்சிட்டு உத்தாரணம் ஆகலாம் அப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தனை ஒன்று மட்டும் வச்சுட்டு தான் மோட்ச பிராப்தி அடைய முடியும். வேறு கதி எல்லாம் நம்மளால் அனுஷ்டானம் பண்ண முடியாது. இந்த நாமா இருந்தால் போதும், நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இந்த கதியை கலியை தாண்டிடலாம் அப்படின்னு அப்பேற்பட்டதான இந்த நாம சங்கீர்த்தன வைபவம் நம்ம அத்தனை பேருக்கும் இன்றைக்கி கிடச்சது. அடுத்த வருஷம் திவ்யநாம சங்கீர்த்தனமாகவே சம்பிரதாய திவ்யநாமமாகவே வைக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனையாக வச்சுண்டு, இந்த இவாலும் வேறு யாரோ கிடையாது. இப்போ நாங்கள் 5 நாளே அந்த பார்க்குறேல, அந்த 5 நாள் விசேஷங்களும் முதல் நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தேன்னா நம்ம ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடியவா, நம்ம குரூப்பில் உள்ளவா. நாங்கள் ராம் குரூப்னு ஒன்று வச்சுட்டுருக்கோம். அந்த ராம் குரூப்பில் உள்ள அத்தனை பேரும் தான் வரிசையாக ஒவ்வொரு நாளும். ஏன்னா யாரும் வெளியிலேருந்து கூப்பிட்டு நம்மளுக்கு திரவியம் கொடுத்து செலவு பண்ணி அதெல்லாம் இருந்த தாண்டிலும் ஆத்மார்த்தங்கிறது வராது. என்ன தான் திரவியம் கொடுத்தாலும் நம்ம ஆற்றுக்கு ஃபங்க்ஷன் எப்படியோ அது போல் வேணால் நடத்தி தரான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நேற்று பகவத் சேவையோ திருக்கல்யாணமோ எல்லாருமே அவளோட இன்வால்மெண்ட் எப்படி கொடுக்குறான்னா நம்பாத்து கல்யாணங்கள் எப்படியோ அது போல் கொடுக்கணும்னு நம்பாத்து மகோத்சவமாக இதை நடத்துகிறா. நீங்களும் அத்தனை பேரும் இதே போல் தான் நம்பாத்து விஷயமாக நடத்தி கொடுத்துட்டுருக்கேள். அப்பேற்பட்டதான இந்த நாம சங்கீர்த்தனம் நடத்தி கொடுத்தது திருமதி வாத்சல்யா, அவர் ஆத்துக்கார் ஸ்ரீராம் அவர்கள், அதோடு சேர்த்து வித்வான்கள் கடம் வித்வான் கணபதி அவர்களும், ஹார்மோனியம் வித்வான் தனு அவர்களும், தருண் அவர்களும், அப்போ மற்றபடி மேற்கொண்டு குழந்தைகள் அவளோட சிஷ்யா குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்துண்டு இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்கா. அவளுக்கு ட்ரஸ்ட்டு சார்பாக ஒரு மரியாதை தான். ஏன்னா அவள் எதுவுமே எதிர்பார்க்காம பாடின்னு இருக்கா. இருந்தாலும் நாங்கள் ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவள் மேன்மேலும் சகல க்ஷேமத்தோட பதே பதே இந்த ட்ரஸ்ட்டில் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ராம் ராம். மனோ வேத அமிர்தேனாவிரதாம் புரீம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மா ச ஆயுः கீர்த்திம் பிரஜான் ததுः பஷ்யதி புத்திரம் பஷ்யதி பௌத்ரம் பிரஜயா பசுபிர்மிதுனைர்ஜாயதே யஸ்ஸேவம் விதுஷோக்னிஹோத்ரம் ஜுஹ்வதி யகுச்சைன தேவம் வேதா. அதாவது நம்ம உற்சவம் திருக்கல்யாணத்தோடு தான் முடியும் போல இருக்குது. நேத்திக்கும் பெருமாள் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம், இன்றைக்கி தம்பதிகளாக மேடையில் உட்காந்துட்டு மாலை மாற்றிக்கிறத பார்த்தா கல்யாண வைபவம், நாளைக்கு பத்மாவதி கல்யாண வைபவம் உபன்யாசம். அதனால் நம்மளை உற்சவம் பூர்த்தியாக திருக்கல்யாணத்தில் தான் முடியறது. நம்பாத்துலேயும் அத்தனை விதமான க்ஷேமங்கள் கல்யாணங்கள் வந்துட்டே இருக்கணும்னு பெருமாள் இது போலமாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்.
நமோ பிரம்மண்யதேவாய கோப்ராஹ்மணஹிதாய ச ஜகஸ்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. விசுத்தவிஜானகணஸ்வரூபம் விஜானவிஷ்ராணனபத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீ ஹயக்ரீவசகித பூவராக ஜபயஜ்ஞ மகோத்சவம் வெகு கோலாகலமாக அதிவிமர்சையாக மேற்கு மாம்பலம் ஸ்ரீ அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தினால் இன்றைய தினம் விசேஷமாக 108 கன்யா குழந்தைகளுக்கு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூபமான பூஜை, கன்யா பூஜையானது ஏற்பாடாகி நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மி ஹயக்ரீவ சஹஸ்ரநாம அர்ச்சனையும் இரவு 7 மணி முதல் 9 மணிக்குள் திவ்யநாம சங்கீர்த்தனமும் இன்றைய தினம் விசேஷமாக நாளைய தினம் மகாபூர்ணாகுதி சமயமாக பூர்த்தி நாளாக வேதபாராயணம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் சுமார் 120 வேத விற்பனர்களை கொண்டு வேதபாராயணமும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஹயக்ரீவ சகிதராக சீதா லக்ஷ்மணர் ஸ்ரீ ராமச்சந்திரர் ஆஞ்சநேய மூர்த்திக்கு திரவிய திருமஞ்சனம், அதனைத் தொடர்ந்து மகாபூர்ணாகுதியானது நாளைய தினம் 12/1/2026 திங்கட்கிழமை நாளைய தினம் மகாபூர்ணாகுதி. அதனைத் தொடர்ந்து ஆவாகனப்பட்டதான கலச தீர்த்தங்கள் பகவானுக்கு அபிஷேகமாகி அலங்காரம் முடிந்து 16 விதமான உபசாரங்கள், ஷோடச உபசார பூஜையும் திருப்பாவாடை உற்சவம் என்றதான அன்னக்கூட்டோற்சவம், பகவான் முன்னாடி பலவிதமான பக்ஷணங்கள், கதம்பம், தயிர் சாதம் போன்றதான பிரசாதங்களையும் பகவானிடத்தில் பரப்பி அவனுக்கு அமுது செய்வித்து அதை சுமார் 2000 நபருக்கு அன்னதானமானது ஏற்பாடாகியுள்ளது. ஸ்ரீ ஹயக்ரீவர் ட்ரஸ்டின் சார்பாக பக்த பெருமக்கள் அவசியம் கலந்து கொண்டு தாங்களால் இயன்றதான உதவியை அவசியம் செய்து கொள்ளுமாறும் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்ரீ ஹயக்ரீவர் சகித பூவராகர் லக்ஷ்மி நரசிம்மருடைய கிருபைக்கு பாத்திராகும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் விசேஷமாக இந்த கன்யா பூஜையானது ஆரம்பமாக உள்ளது. ராம் ராம்.